ஹலோ guys, நான் ரியாஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 13 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போய் சாதினா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஃபைனலா ஒரே ஒரு எபிசோட் இருக்கு. அதோட இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. ஏன்னா என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பொறுமையா பண்றேன். வாய்ஸுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா உடம்பு சரியில்லை, வேற எதுவும் இல்லை. சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். நீங்க கதையை பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுப்போமா. இப்ப இன்னும் வெறியா இருக்கான். அவனோட மனசுல பாஸ் பண்றது, முட்டாள்தனமான முன்னோக்கி போகிறது, ஷாயை பிளாக் பண்றது, இத்தனை வேலையை இசாகி மூலியமா நடக்கிறதுனால வித்தவுட் யாருமே என்ன ரியலைஸ் பண்ணல. இந்த கேம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கேம் எனக்கானது, இந்த கதை எனக்கானது. அதனால மொத்த போக்கஸும் என் மேலதான் இருக்கணும். ஹீரோவும் ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டோட உதவியோட தான் இந்த இடத்துல ஃபீல்டு நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப கண்டிப்பா புதிய சேலஞ்ச் வரதுனால இடத்த ஸ்விட்ச் பண்ணணும். அதனால ரெடியா இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாரும் பொறுப்பு. சக்சஸ் அடையணும்னா திரும்பியும் நம்ம இன்னும் கோல் போட்டா இந்த கேம் ஓவர். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ப்ளூ லாக் மேல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இப்பதான் வந்திருக்கு. கோலை போட்டு எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும்னு முன்னேறாங்க. நம்ம எல்லாரும் அதுக்காக முயற்சி பண்றோம். கடைசியில இது வெற்றி தான் கொடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு தோல்விகளை சந்திச்சு வந்திருக்கோம். இன்னும் அடுத்த கோல் நான் தான் போடுவேன். ஹீரோவும் அடுத்த நான் கோல் போட்டு திருவன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்க. நாங்க எல்லாரும் அதுக்கு ஒத்தடிக்கிறோம் சொல்லிட்டு மொத்தவங்க எல்லாருமே சொல்ல ஒரு பக்கம் நீங்க சொல்ற லீடிங் படி எல்லாரும் நல்லா கவலைப்படாதீங்க. லாஸ்ட் மினிட் கூட கோலை மாத்த முடியும். இன்னும் நமக்கு ஒரு கோல் இருக்கு. இன்னொரு பக்கம் சிடோயோ டேய் அவர் கான்பிடன்ஸ் வேணும்டா. உங்களோட ஆட்டத்துல என்கிட்ட காமிக்காதீங்க. என்ன ஜீனியஸ் கிளைமாக்ஸ்க்கு ரெடியா டெவில். இப்ப நீ பறக்கிறதுக்கான நேரம். ஒரு வழியா இப்ப 3-3 நிலையில ரெண்டு டீமும் சரிசமமா இருக்காங்க. ஃபைனல்ஸ்ல எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்றது அவளை எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க. அது வரைக்கும் பொறுமையா இருக்கு அப்படின்னு கமெண்ட் கொண்டு வரும் சொல்லணும். அடுத்த நிமிஷமே திரும்பி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணா எல்லாமே இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இட்டோசி இசாகி தான் பாஸ் பண்ணுவாங்க. பொறுமையா வெயிட் பண்ணணும். இப்ப யாருக்கு பாஸ் பண்ணுவாங்கன்னு எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும். அதோட அவளை இசாகி கிட்ட வர என்னோட ட்ரிப்ளிங் பண்ண போறானா. நான் இப்ப பேசுறது இந்த கேம் ஓடிய நெக்ஸ்ட் லெவல் தான். முட்டாள்களா, எங்களை எப்பவுமே உங்களால ஜெயிக்க முடியாது. என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சு நீங்க தான் தோத்து போவீங்க அப்படின்னு இட்டோசி பால வந்து ஹீரோ கிட்ட இருந்து பாஸ் பண்ணி கொண்டு போக என்னடா ஹைப்பர் டெக்னிக்கல் பயன்படுத்தணும். ரொம்ப ஸ்பீடாக விடக்கூடாது அப்படின்னு இசாகியோட ஃபீல்டுல கேம் ஓடிய மேட்ச் மாத்திரம் சீரியஸா எடுக்கணும். அடுத்தது என்ன பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம பாரோ காலேஜ் கிட்ட இருந்து அவன் பாலை எடுத்துட்டு போயிட்டேன். அங்க பாத்தீங்களா எட்டோசி சாய் வேற லெவலா சோலோவா ஃபீல்ட்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. போய் நிறுத்துடா சொல்லிட்டு ரியோவை கத்திட்டு போக போயிட்டே இருக்கடா அப்படின்னு பாரோவும் போக ரெண்டும் விட மாட்டேன் போட்டி போட்டா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் கிட்ட போக அவனையும் தாண்டி அவன் எடுத்துட்டு போயிடுற பாலை எப்படி நான் விடலாம். ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒருத்தருக்கு இவங்களாதான் ஒருத்தர் விளையாடணும். அவனோட ரியல் கனெக்ஷன் இருந்தாலுமே அவன் என்ன விட இப்ப ரொம்ப மும்முரமா இருக்கும். எதுக்காக என்ன விட்டு போன நான் விளையாடுறதே உனக்காக தான். இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ தான். என்னோட வேர்ல்டு ஃபீலிங்ல அவனுக்கு புரியாது. உன்னை விட மாட்டேன். எட்டோசி சாய் எவ்வளவு தெரியும் அப்படி பண்ணிருப்பேன். என்னோட பாஸ் லைஃப் நடந்த எல்லா துக்கத்துக்கும் நீ தான் காரணம். அதனாலேயே நான் உன்னை அழிப்பேன். இந்த மேட்ச் உனக்கும் எனக்கும் ஆனது. நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸா இருந்தாலும் ஒரே ரத்தமா இருந்தாலும் நான் உன்னை அழிப்பேன்டா அப்படின்னு ரெண்டும் சீக்கிரமா ஓடிட்டு இருக்கேன். ஈட்டோசி சாய் இந்த ப்ளூ லாக் அழிக்க விட மாட்டேன். யூகிமியா கவர் பண்றா அப்படின்னு ரியோவை கத்த எல்லாம் புரிஞ்சு சொல்ல கண்டிப்பா இவங்களால சமாளிக்க முடியுமா. அவனோட ட்ரிபிங்லாம் வேற லெவலா இருக்கும். ஆப்பனோடைய மூவ் அவனால அடுத்த செகண்டே கணிச்சு முன்னோக்கி போக முடியும். யாக்குமாவா அதுக்கப்புறம் அவனை போய் பிளாக் பண்ணலாம் பார்க்க பாலா அவங்கிட்ட இருந்து ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு போறான். அவனோட ஃப்ளோ யாராலையும் கணிக்க முடியாது. கண்டிப்பா முட்டாள்களா தோத்து போக விடக்கூடாது. ப்ளூ லாக் ஜீனியஸ் சொல்றாதீங்க. இப்போ எனக்காக தான் விளையாடணும். மத்தவங்களை பத்தி நான் கவலைப்படக்கூடாது. இந்த சாக்கருக்குள்ள எழுத விட்டது நீதான். இந்த இடத்துல இருக்கிற ஒரே அடிமையா நீதான். உன்னுடைய பியூட்டிஃபுல் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடியும். இதுதான் இவனோட ரியல் ஃபேஸ் சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு ககைமருவா அவன் என்னதான் பண்ணிட்டு பார்த்ததுக்கு இட்டாசி சாய்க்கு சிடோய் பேக்கப்புக்கு இருக்கான். எவ்வளவு டேலண்டடான டெவில் ஸ்ட்ரைக்கர் இருக்கிற வரைக்கும் பெஸ்ட் மிடில் ஃபீல்டரால தோத்து போக முடியாது. இந்த இடத்துல இட்டோசி சாயோட கைடன்ஸ் படி ஷிடோய் பக்காவா விளையாடுறான். என் அண்ணன் டெவில பயன்படுத்திக்கிறான். இட்டோசி சாய் நான் கூட விளையாடணும், நான் ஸ்கோர் பண்ணணும். இந்த மூமெண்ட் வரைக்கும் விட மாட்டேன். ஆயா வந்துட்டு இப்ப வெளியே போடுவானு உள்ள போடுவானு எது மேல வந்துட்டு என்ன ஷாட் இது. ஆஹா ஷிடோய் கிட்ட போகுது. ஷிடோய் அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி பார்க்க டெவில் கிட்ட போயிடுச்சு. ரியோவோ இப்ப நான் என்ன பண்றது. பர்ஃபெக்டா கிளாக்லைன் பண்ண இடத்த ஷிடோய் ரீச் பண்ணிட்டான். கரெக்டா அவனோட பாயிண்ட் எனக்கு தெரியுது. இட்டோசி சாய் அவன் கொடுத்த பால்ல இது யாருமே நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ரியோவோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க ஷிடோயும் ஆர்வமாகிற கோல் போல ரெண்டும் இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரைட் ஸ்பாட். இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு ரெண்டும் வளர்ந்த மாதிரி ஷிடோயோ ஷாக்காக என்னோட அப்பாவியான பிரதர் இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஷிடோயோ பார்த்தா திடீர்னு நம்ம ரெண்டோடைய தலையில அடிக்க இல்ல நிறுத்துங்க. அவனோட ஃபேஸ்ல அவர் கிக் பண்ணிட்டாரு. இது எல்லாம் படம் இருக்குதுன்னா அப்படி காசோ புலம்ப போய் தொலான்னு இல்லைங்க. மேட்ச் திரும்பியா ஸ்டார்ட் பண்ணதுக்கான நேரம். இது வெறும் ஒரு வார்னிங் மட்டும் தான். முட்டாள் பால தேவலாம எடுத்து வந்து தலையை கொடுத்துட்டான். டோட்டலா ரிங் பண்ணுங்க எனக்கு தெரியும். அந்த மூமெண்ட்ல அந்த ஸ்பாட்டுக்காக தான் அவன் எதிர்பார்த்தான். அதுக்காக தண்ணியே சாக்ரிஃபைஸ் பண்ணி கோல் போட முயற்சி பண்ணிருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் தன்னுடைய அண்ணனை தோக்கடிக்கணும்ன்றது அவனுக்கு. லாஸ்ட் மினிட் கூட அவனோட பிளேயிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணுறவனோ எவ்வளோ எதிர்பார்க்கறான். வேற லெவலையும் அப்படின்னு ஹீரோவை யோசிக்க இந்த இடத்துல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தன்னுடைய ஃப்ளோவை வெளிக்கொண்டு வராங்க. அதனால கேமுடைய லெவலையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனோட விளைவா ஜாய் இப்ப அவனுடைய ஃப்ளோவை ரைஸ் பண்ணிட்டான். தன்னோட ரெண்டுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு இப்ப மொத்தமா மாறிட்டான். என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டுங்க விளையாடலையா அப்படின்னு ரியோவும் டக்குனு பால் எடுத்து பாஸ் பண்ண என்னடா பண்றோம்னு சொல்லிட்டு ஷாக்க வராங்க. நாகி ரெடியா கோல் ஏரியா நான் பார்த்துட்டு நீங்க அவ்வளவுப்படுத்த சைகல்ஸ் ரெடியா ரெண்டுக்கு ஜாயை தோக்கடிக்கணும். என்னோட காம்போஸ் என்னோட விஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் மாத்தணும். இப்போ இந்த இடத்துடைய புதிய மேப் நான்
நான் தான் செட் பண்ண போறேன். ரெண்டு எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் புதுசாக்கணும். ப்ளூலாக் திரும்பி எவ்வளவு ஆகும் போது அப்படின்னு அவனு முன்னாடி பாக்க என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு பஜ்ரா வர மான்சர் இங்க வந்துட்டேன். லாஸ்ட் பேஸ் நம்ம தான். குட் ஸ்பாட்டிங் பஜ்ரா. இசாக்கி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். வாடா மான்சர் ரெண்டு பேரும் போவோம். நாகி ஹீரோக்கு பால் பாஸ் பண்ண பஜ்ரா கண்டிப்பா அட்டாக் பீஸ் தான் எதிர்பார்ப்பான். இப்போ எங்களுடைய நியூ ஸ்டைல் அட்டாக் இசாக்கி நாகி பஜ்ரா பாரோ யுகிமியா இந்த செயின் மாறக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் மிடில் ஃபீல்ட்ல இதுதான் அப்படியே முன்னோக்கி போகணும். அது எப்படி உனக்கு மாத்தி மாத்தி பால் கொண்டு போக என்னடா பண்றாங்க புதுசா ஆரம்பிக்கிறானுங்களோ அப்படின்னு ப்ளூலாக பார்த்து ஷாக்கா வரானுங்க. பஜ்ரா இருக்க வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கும். பாரவும் டேய் கிங் திரும்ப வந்துட்டா. இசாக்கி கோல் போட நான் தயார். பால கொடுக்குறியா? டேய் முட்டாள் மாதிரி போனா நான் ஒரு ஃபார்மேஷன் போட்டு வச்சிருக்கேன். இங்கே டாங்கி ஆட்டம் பண்ணது தொட்டாம போடுங்க. முட்டாள்களா லியோ கிட்ட பால் கொடுங்கடா. நீ எப்படியா சண்டை பண்ணுறதுன்னு தொட்டு பஜ்ரா வாங்க. இது எனக்கானது. நம்ம எல்லாரும் என்ன என்னோட ட்ரிப்ளிங் டான்ஸ் கிட்ட இவனுங்கெல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரிப்ளிங்க பயன்படுத்த என்னடா பண்றது சொல்லிட்டு ஆப்போனன்ட் சொல்ல பாரு. நம்ம பஜ்ரா தடுக்க ரெண்டு டிஃபெண்டர்ஸும் தயாரா இருக்க. என்னைய வாட தடுக்கிறீங்க விட மாட்டேன்டா அப்படின்னு ரெண்டு பேர்கிட்ட இருந்து பால் ட்ரிப்ளிங் பண்ணி எடுத்துட்டு போக எப்போ இவனால முடிஞ்சது. இவனுடைய பொறப்புலயே வந்து இந்த ட்ரிப்ளிங் அங்க பாத்தீங்களா பஜ்ரா ரெண்டு டிஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து பால் ஈஸியா எடுத்துட்டு போறாரு. என்னடா இங்க ஒருத்தர் இருக்க மறந்துட்டியா அப்படின்னு ஐக்கும் வர இவன் வாயா பஜ்ரா என்ன பண்ண போறான். பஜ்ரா என்ன பாரு நாகி சொல்ல பஜ்ரா இங்க அப்படின்னு இசை கேட்க வாய மூடுடா நான் தான் எதனா பண்ணுவேன். கண்டிப்பா ட்ரிப்ளிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன். விட மாட்டேன். இன்னும் இது ஷூட்டிங் மோஷன் பயன்படுத்தலாம் இவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே அப்படின்னு ஐக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப மொத்தமா மாஸ்டர் அவனோட ஒன்று நினைச்சிட்டு லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போற பால என்ன டெக்னிக் இது கோல் கீப்பர் விட்டாரா அப்படின்னு அவனு சொல்ல பஜ்ராவும் பார்க்க உங்க ஜோலி முடிஞ்சிரா அப்படின்னு பஜ்ராவும் பேசுற அடுத்த நிமிஷமே கோல் போஸ்ட் எவனோ ஒருத்த ஓடிங்கிறான். அதை பார்த்த ஷிண்டோ தான் உங்களை போட விட மாட்டேடா. ஐக்கு எனக்கு ப்ளூலாக ஜெயிக்க விட கூட சொல்லியிருக்கான். அதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். ஷிண்டோ விட்டுறாத முயற்சி பண்ணி அவனுக்கு தடுத்துறேன்னு சொல்லிட்டு ஐக்கும் சொல்ல கோல் தடுத்துறாரு ஷிண்டோ. பரவாயில்ல இது சுவாரஸ்யமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐக்கும் வந்து பால் எடுக்க இவன் போந்தான் ஷிண்டோ எழுச்சிக்கோ கேப்டன் வாங்க முடியும். இப்பதான வீந்த இந்த அண்டர் 20 ஸ்டார் பிளேயர்னா நான் தான். ஷிண்டோ திரும்ப வந்துட்டு இருக்க எல்லாரும் தயாராகுங்க. இந்த சான்ஸை விட மாட்டோம். ப்ளூலாக தோக்கடிச்சு அண்டர் 20 தான் வேற லெவலில் காமிப்போம். அதுல நான் தான் ஸ்டார் பிளேயரை திகழணும். எனக்கு தேவையானதெல்லாம் காலிக்கிறவர்கள் விட மாட்டேன் தான். ஏன்னா மட்டும் அந்த யோசிச்சுட்டு இருக்கேன். விட்டுறது அப்படிதான் போன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பு வாங்க கமெண்ட் ஸ்டைக்கோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கும் பால வந்து இட்டோசி ஐக்கு பாஸ் பண்ண அவ்வளவு அவர்கிட்ட போயிடுச்சு. கோல் எப்படி போட்டு விட்டாதீங்க. ப்ளூலாக விடக்கூடாது. இப்படியே போச்சுன்னா நாங்க தோத்துருவோம். இந்த மிட் ஃபீல்டர்ஸ் எல்லாமே திரும்ப எழுந்துக்கிற மாதிரி பண்ணணும். ஜாப்பனீஸோட சாக்கடி எவனும் இதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ண யோசிக்க கூடாது. இந்த மேட்ச் அதுக்கானது அப்படின்னு ஐக்கும் சொல்ல அதுக்கப்புறம் இட்டோசி ஐ பிளாக் பண்ண நம்ம கார யூகிமியா போவேன். இட்டோசி கேப்பை பயன்படுத்தி இவனுக்கு யோசிச்சு இருக்கும் போது காலை வந்து பாஸ் பண்ணிடலாம். எங்க இருக்கிற பால் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால மத்த ஃபீல்டர்ஸ்க்கு சரிசம கொடுத்தா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு அந்த பால மத்தவங்களுக்கு பாஸ் பண்ண சூப்பர் நம்ம விட்டு கூடாது. அதுக்கப்புறம் ஆரியாவோ யோவோ எதிர்க்க தயாரா இருக்காங்க. இந்த பால் அவனுக்கு கிட்ட ஈஸியா தூக்கி போக இதை நம்ம விட மாட்டோம் சொல்லிட்டு பால் கோலுக்கு போட ரியோவோ எட்டு வச்சு தடுத்துட்டான். அவன் தான்டா ஸ்டார் பிளேயர். இது என்னோட டைம் நாங்க விட மாட்டோம் சொல்லிட்டு நாகியும் போற வர அவனுக்கு ரெண்டு பேரும் தலையை மோதிக்கிறாங்க. திரும்பி எட்டு கிட்ட பால் வர இதுக்கு வாய்ப்பே இல்ல. ககேமரு எதனா பண்ணி தடுத்துறான்னு சொல்லிட்டு அவன் மனசு சொல்லி யோசிக்க இசாக்கி தடுத்து போறான். அடுத்த நிமிஷம் பால் பேக்ல தடிவிட என்னடா மட்டும் ஷாக்காக நல்லாவே முயற்சி பண்ண பட் ஏமாத்திட்டியே. ஐக்கிய கிட்ட பால் போக கேப்டன் நீ இந்த தடவை போடு ஃபார்மர் ஸ்ட்ரைக்கர். இப்ப நான் ரெடி எல்லாரும் தயாரா இருக்கணும். எப்படியாச்சும் கோல் தடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ளூலாக் உங்க கதை முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு ஐக்கும் பால் அடிக்க ரெண்டு ஈஸியா தடுத்துறான். நான் உன்னை எதிர்பார்க்கல. நான் ஒன்னும் முட்டாளோட தம்பி கிடையாதுரா அப்படின்னு அவன் சொல்ல இன்னொரு பக்கம் இட்டு ஷாக்கா பார்க்க இந்த அட்வைஸரும் டென்ஷன் ஆகலாம். ஒவ்வொரு தடவை பதட்டத்துல இருக்காங்க. ஃபீல்டு இப்பதான் வேறு போயிட்டு இருக்கு. அடுத்து இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சொல்ல வார்த்தையே இல்ல. ப்ளூலாக் உண்மையிலே வேற லெவல் தான். திரும்பி 5 மினிட்ஸ்ல திரும்ப மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் தயாரா இருக்கு. இந்த ஃபீல்ட் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. என்ன நடந்தாலும் அண்ணன் விட மாட்டேன் தடுத்து நிறுத்துவேன். நம்ம இதுல ஸ்கோர் பண்ணலாம் என்னோட கேம் ஓவர். நான் பழியும் வாங்க முடியாது. பிரேக் முடியும் போது சீக்கிரம் எல்லாரும் பொசிஷன் வாங்கடா. இட்டு பால அடிக்கலான்னு பாக்க அண்ணனை போட மாட்டேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட். எங்க அடிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ரென்னு பாக்க பால் அடிச்சு அடுத்த நிமிஷமே ஐக்கும் ஜம்ப் பண்ண ரென்னு தடுக்கிறான். இது என்ன தாண்டி போகுதுன்னு அவனுக்குள்ள ஷாக்காக ஒரு பக்கம் ஷீடோ கிட்ட பால் வராது. டிராகன் ஹேடர் என்னது அப்படின்னு இசாக்கி ஷாக்காக ஹீரோவும் தடுக்கிறதுக்காக போகவும் ரென்னு என்னுடைய அண்ணனை தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ சடியா பின்னாடி வந்து பால் கவுண்டர் பண்ணி வெற்றியோட எடுக்க வரான். இசாக்கி நீ வந்துட்டான்னு சொல்லிட்டு பால் எடுக்க ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இட்டோசி சாய் கரெக்டா எந்த இடத்துல பால் அடிப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக முன்கூட்டியா ரென்னு போனா பேக்கப்புக்கு ஹீரோவும் பின்னாடி இருந்திருக்காங்க. இது செகண்ட் பால் கொட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னோக்கி பாக்க எப்படி இந்த சமயத்துல நான் தோத்து பழம் நினைச்சாலும் தொலைச்சி இவன் என்ன விட நல்லா யோசிச்சு முன்னேறான். அப்ப நான் இந்த இடத்துல நான் தனியா சண்டை போடக்கூடாது. ஆனா இசாக்கி அப்படி இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னோட பேரை சொல்லிதான் பால் அடிச்சாங்க. அப்ப நான் தனியா இல்ல அப்படின்னு மொத்த குழப்பமா அவனோட மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிட்டு திரும்பியும் ஆனா என்ன இருந்தாலும் என்னோட அண்ணன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ வாட்டம் நடந்துக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதோட இருக்க வேலைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட அடுத்த ஃபைனல் எபிசோட் ஒன்று இருக்கு. மறக்காம அதையும் பாத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணா பாப்பீங்க. நம்பர் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபுட்பால் போட்டு நானும் பாத்துக்கிறேன். சரியா சொல்லி தொடர்ந்து வீடியோ முடிச்சுமா.